பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மேல 2ஆம் வீதியில் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பிள்ளையார் சிலை அமைந்திருக்கும் இடத்திற்கு மேல் முருகன் புகைப்படம், மசூதி புகைப்படம், சாய்பாபா, இயேசு, மாதா உள்ளிட்ட புகைப்படங்களை வைத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிளையாட்டத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். இம்முகாமில் அனைத்து மருத்துவ சேவைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அடையாள அட்டை, தூய்மை பணியாளர்களுக்கான அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை போன்றவை பெறுவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை புதூர் நாடு பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவரது மகன் பிரவீன்குமார். இவர் பர்கூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் சரியாக படிக்காத காரணத்தால் பெற்றோர் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து மாணவன் பிரவீன்குமாரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் காவலர் ஆயுதப்படை மைதானத்தில் தடகள சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியை ரோட்டரி ஆளுநர் ரமேஷ் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அசத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜாப்ராபாத் பகுதியைச் சேர்ந்தவர் இப்ரான் பாஷா. இவரது வீட்டில் வைத்து அவரது மாமா சித்திபா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ஷமி, சனாகுல்லா, அக்பர் ஆகியோர் மது குடித்துள்ளனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் மூவரும் சேர்ந்து சித்திபாவை தாக்கியுள்ளனர். இதனை தடுக்க முயன்ற இப்ரான் பாஷாவை கத்தியால் குத்தியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் போலூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் சாலையோர கடை வைத்துள்ளார். இவர் ஆவணி மாத பௌர்ணமிக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என்பதால் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை விற்பனைக்காக வாங்கி வைத்துள்ளார். இந்நிலையில் கடையில் யாரும் இல்லாத நேரத்தில் பார்ப்பவர்கள் தொழில் போட்டி காரணமாக தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் முற்றிலும் எரிந்து நாசமானது. மயிலாடுதுறை கால்டெக்ஸ் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு வாகனத்தில் நடத்திய சோதனையில் குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து குட்கா கடத்தலில் ஈடுபட்ட கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சிறுவனை கைது செய்த போலீசார் 740 கிலோ 740 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உலக பிசியோதெரபி தினத்தை முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆரோக்கிய முதுமைக்கான விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.